என்னடா அந்த கிரேட்ல 4 பாட்டில் குறையுது? யாரா லைனுக்கு போனது? முத்து தானே 2 பாட்டில் உடஞ்சி போச்சான், மீதி 2 அங்கே இருக்கு. ஏண்டா நாம வியாபாரம் செஞ்சு கிளிக்கிற கிளிக்கு டெய்லி 2 பாட்டில் உடைச்சா விளங்கும்டா. கொஞ்சமாச்சும் பொறுப்பு வேணும்டா. இதை ஏன் ஒழுங்கா பார்த்து எடுத்துட்டு வர்றது? சே, கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. வாதனா என்ன இந்த பக்கம் ஆச்சரியமா இருக்கு? என்ன முதலாளியம்மா ஃபேக்டரி சுத்தி பார்க்க வந்தியாளாக்கு? கிண்டெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கிளம்புங்க. எங்க? மாணிக்க மாமா மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காரு. மாமாவும் அப்பாவும் மெட்ராஸ் கிளம்புறாங்க. உடனே புறப்படுங்க. என்ன நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், அவங்க கூட சீக்கிரமா மெட்ராஸ் கிளம்பி போங்க. அவங்க கூட போய் அப்பா சுந்தர மாமா கிட்ட சொல்லி உங்களுக்காக உதவி கேட்கறேன்னு ஒத்துக்கிட்டாரு. நீங்களும் போனா தானே நல்லா இருக்கும். இப்ப போய் அந்த மாணிக்கம் வீட்டுக்கு நான் போல தானோ? என்னங்க ஏன் இப்படி சொல்றீங்க? இந்த பார்த்தனும் இப்ப கிளம்பி போனா இருட்டாகி போயிடும். சுந்தரன் எப்படி இருந்தாலும் கால்லாம் பார்க்க போறோம். நான் நேரா வீட்டுக்கே போயிருனே. ஏன் மாமா வீம்பு பண்றீங்க? நீங்க வருவீங்கன்னு அப்பா அங்க காத்துட்டு இருக்காரு. இங்க பாரு, மாமாவோட போனா மாணிக்கம் வீட்டுக்கு போக வேண்டி வரும். அங்கேயே தங்க வேண்டி இருக்கும். என்ன மானம் கட்டு போய் அங்க தங்க சொல்றியா? என்ன மாமா நீங்க, நமக்கு காரியம் தானே முக்கியம். நாம சுந்தர மாமா கிட்ட உதவி கேட்க போறோம். அப்பா கூடவே இருந்தா தானே வசதிப்பட்ட நேரத்துல பேச சௌகரியமா இருக்கும். அதெல்லாம் முடியாதுதானோ. என்ன காரணம்னாலும் அந்த மாணிக்கம் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். ஏண்டா இப்படி இருக்கீங்களோ? இப்படி சின்னதா அனுசரிச்சு போனா என்ன குடிமுடிக்கா போயிடும். நீ வேணா எல்லாத்தையும் மறந்துருக்கலாம், ஆனா என்னால முடியாது. ஏண்டி அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசினா எல்லாத்தையும் மறந்துட்டு இலைய போட்டு ஈ நிலிச்சு சாப்பிட்டு வர சொல்றியா? என்னால முடியாது. நான் காலைல வரேன்னு போய் சொல்லு. ஆமா, இப்படி எல்லாம் வீரப்பா இருந்தா இந்த காலத்துல பொழைக்கவே முடியாது. தலையெழுத்து உங்களுக்கு போய் சொல்ல வந்த பாருங்க. ச்சே. கிளம்பலாமா மாப்பிள்ள? இப்போ உடனே கிளம்புனா 5 நிமிஷத்துல ஒரு பஸ் இருக்குது. கலப்பா இருந்துச்சுன்னா ரெஸ்ட் எடுங்க, அடுத்த பஸ் பிடிப்போம். ம், அதெல்லாம் வேண்டாம் மாமா. முதல்ல வேலையை பார்ப்போம். சரி. பார்த்தனா எங்க போஸ்? அப்பா அவர் ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருக்காரா, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா? போறோம் எப்படி? நீங்க கிளம்புங்கப்பா, அவர் வந்த உடனே நான் பின்னாடி அனுப்பி வைக்கிறேன். எதுக்குக்கா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணட்டும். மாமா வந்தோடனே 3 பேருமே கிளம்பி போட்டோம். இல்ல, சீக்கிரமா போகலன்னா அப்புறம் சுந்தரையா பிடிக்க முடியாது. அவர் வேற அவசர வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம போயிடுவோம். போஸ் வந்து அப்புறம் வரட்டுமே. அதுவும் சரிதான். சரி மாப்பிள்ள, அப்ப நாங்க கிளம்புறோம். போஸ் வந்தா அடுத்த பஸ்ல அனுப்பிச்சு வை. என்ன இந்த நேரம் பார்த்து வெளியே போயிட்டாங்க? இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி? வாங்க மாப்பிள்ள. போயிட்டு வரேன். அப்பா. சரி, நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன்பா. வாங்க சமந்தி. ஐயா வாங்க, நல்லா இருக்கீங்களா? என்னது உங்க பொண்ணு தான் முழுவாது இருக்கிறா, வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் முழுவாது இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பைனலியா புடிச்சிட்டு வந்துருக்கீங்களே. ஐயோ, உனக்கு விவசாயே இல்ல கல்வி. உனக்கு இப்ப ஆகிற வயசு என்ன? நீ பேசுற பேச்சு என்ன? வயசாயிட்டா புத்தியா மழுங்கி போயிடும். அடி ஆத்தா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதை போய் புடிச்சுக்கிட்டே. எம்மாடி, உங்ககிட்ட பேசி முடிய முடியாது, நான் போறேன் அம்மா. நீங்க வாங்க சமந்தி. வாங்கப்பா. வாங்க வாங்க மாமா. தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், உட்காரு. போய் கூப்பிட்ட உடனே கிளம்பி வந்துட்டார் மாமா. நல்ல காரியம் பண்ணீங்க சமந்தி. நான் தான் மாணிக்கத்திட்ட சொன்னேன், நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது, அப்புறம் கடை கைமாறி போயிடும்னு. நீங்க சொல்றது ரொம்ப சரி. காலையில் எந்திரிச்சு முதல் காரியமா சுந்தரத்தை போய் பார்க்கணும். எனக்கு அவர்கிட்ட இன்னொரு வேலை இருக்குது. இன்னொரு வேலையா? அது வேற ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. இந்த போஸ் இருக்கிறானே, அவனுக்கு ஏகப்பட்ட பண பிரச்சனை. பொதுவாகவே அவனுக்கு நெளிவு சுழிவு பத்தாது, ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ பிரச்சனை எல்லாம் பெருசாகி மொழி பிதுங்குது பாவம். உதவி கேட்குறேன். எனக்கும் சுந்தரத்தை விட்ட யார் இருக்கிறா?